வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிறப்ப எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ற கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ், போனஸ், டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், ரைட்ஸ் இஷ்யூ இந்த மாதிரி ஆஃபர் பண்றப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியா தான் இருக்கும். பர்டிகுலரா இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸால வந்து பெனிஃபிட் ஆகிற ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து பிரைஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகும். அதர்வைஸ் ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இமீடியட்டா கொடுக்கும். ஆனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ரைஸ் ஆனாலோ இல்லை டிமெர்ஜ் ஆகி அடிஷ்னல் ஸ்டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ இது எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில் ரீசெண்ட் டைம்ல வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது டிமெர்ஜர் கம்ப்ளீட் பண்ண ஒரு 2 கம்பெனி நம்ம ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ரிலையன்ஸ், ஐடிசி ஸ்டாக்கை பத்தி டீடைலா பார்க்கலாம். இதுல இருந்து பிரிஞ்ச கம்பெனிஸ், ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்ஸ் வந்து தனியா பிரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து தனியா பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நீ வரப்போற நாட்கள்ல இந்த ஸ்டாக்ஸ், இதுல இருந்து பிரிஞ்ச ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் பிரிய போற HUL இருந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து தனியா பிரிய போகுது. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கூடிய சீக்கிரம் வந்து பிரிக்க போறாங்க. இந்த பிரிவினையால HULக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கும் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா, இதுல இருந்து நமக்கு என்ன ரேஷியோல நமக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே குவாலிட்டியான ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஃபண்டமெண்டலான கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணி லாங் டேர்மில் எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணும் மல்டிபேக்கர் ஸ்டாக்காகவும் அமையும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் ரிலையன்ஸ் குரூப்ல இருந்து பிரிஞ்ச பினான்சியல் செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிறதா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ். ரீசெண்ட் டைம்ல தான் வந்து இது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. ரிலையன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய குரூப். அதுல இருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய நான் பேங்கிங் பினான்ஸ்ல இவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பஜாஜ் குரூப் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஜாஜ் குரூப்புக்கு அப்புறம் இருக்கிற இப்ப மிகப்பெரிய கம்பெனியா வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 1:1 ரேஷியோல ஒரு ஸ்டாக் வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் ஸ்டாக் வந்து கொடுத்தாங்க. அது பிரைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. பர்டிகுலரா இது லிஸ்ட் ஆகுறது 260க்கு பக்கமா லிஸ்ட் ஆயிருந்தாலும் இது வந்து மார்க்கெட்ல அட்ஜஸ்ட் ஆகும் 180ல இருந்து 210 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி லெவல் பை லெவலா நம்ம அக்குமுலேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த ஸ்டாக் வந்து 400 ரூபீஸ்க்கு பக்கமா போச்சு. அதுக்கப்புறம் இது நிப்டி 50 சென்செக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லயும் வந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து 210 ரூபாய் 220 ரூபாய் அந்த லெவலுக்கு போனப்ப கூட இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜியோ பினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இமீடியட்டா எந்த ஒரு ரிட்டர்னையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுத்து அப்படின்னா டெஃபினட்டா வந்து நான் பேங்கிங் செக்டர்ல இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இப்ப மார்க்கெட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிசினஸ் மாடல் தான் ரொம்ப கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரிலையன்ஸ்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு ப்ராஃபிட், அதர்வைஸ் வேற பிசினஸ் மாடல் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல நிறைய நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருந்து பிரிஞ்ச அலையன்ஸ் கூட இவங்க டைப் போட்டு இன்சூரன்ஸ் பிசினஸ்ல கூடிய சீக்கிரம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்போம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் ராக்கோட பெரிய டைப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து இப்போ பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது. இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் ஆகட்டும், இது வந்து அவ்வளவு ஈஸியான பிசினஸ் கிடையாது. மார்க்கெட்ல லீடர்ஸ் நிறைய இருக்காங்க. இருந்தாலுமே இவங்க ரிலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய பிராண்டு கீழே வர்றதுனால கண்டிப்பா வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து இவங்களும் growth நோக்கி போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசில இருந்து பிரிஞ்ச ஐடிசி ஹோட்டல். ரொம்ப எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்த ஒரு ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக். ஏன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ஹோட்டல் பிசினஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லாதனால இதை தனியா டிமெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஐடிசி ஹோட்டலுக்கு பெனிஃபிட் ஆகுன்ற வகையில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் பிசினஸ் எக்ஸலண்டா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ இவங்க பிரிச்சது வந்து ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா போச்சு. ஐடிசி லெவலில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ரீசெண்ட் டைம்ல வந்து கொஞ்சம் செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 17,400 கோடி 3.5% வந்து ஸ்டாக்கை வந்து செல் பண்ணாங்க. இப்ப வந்து ஒரு லாஸ்ட் வீக்ல ஒரு
12,100 கோடி பக்கமா 2.5% வந்து செல் பண்ணாங்க. ஸோ ஐடிசியில இருந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகுறாங்க. இது எக்ஸிட் ஆகிறதுனால ஐடிசியில எது ப்ராப்ளமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பேரண்ட் கம்பெனியில வந்து கொஞ்சம் கடன் ஜாஸ்தியா இருக்கு. அதை அவங்க சால்வ் பண்றதுக்கோசரம் இங்க இருந்து அவங்க செல் அப் பண்றாங்க. அதர்வைஸ் ஐடிசியில வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப பிரிஞ்ச ஐடிசி ஹோட்டல்ல ரீசெண்டா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேன்ற அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு வந்ததுனால பிரைஸ்ல வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷன் இல்லை. கூடிய சீக்கிரம் இதுலயும் வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்லையும் வந்து ஒரு சின்ன பிளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க 3.5%, 2.5% இந்த மாதிரி செல் பண்ணாலும் ஒரு 5%க்கு மேல பெரிய பிளக்சுவேஷன்லாம் காமிக்கல. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க செல் அப் பண்ணாலும் பெரிய அளவுக்குல ஒரு மூவ்மெண்ட்டை காமிக்காது. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல 260ல லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்ல ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஐடிசில இருந்து 37 ரூபீஸ்க்கு அதோட ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால இதோட பிரைஸ் வந்து அதர் இதுக்கு காம்படிட்டர் இருக்கிற கம்பெனியை கம்பேர் பண்ணி 140ல இருந்து 165 வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அனலைசிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி 170க்கு பக்கமா லிஸ்ட் ஆகி இப்ப ரீசெண்டா வந்து 200 பிளஸ் ஆர் மைனஸ்ல இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹோட்டல் செக்டர் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா தான் இருக்குது. இதுக்கு வந்து தாஜ் குரூப், அதாவது டாடா குரூப்ல இருக்கிற இந்தியன் ஹோட்டல் வந்து ஒரு மெயின் காம்படிட்டரா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில தான் இருக்குது. இதுக்குமே வந்து எக்ஸலண்டான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஐடிசியும் சரி, ஐடிசியில இருந்து பிரிஞ்ச ஐடிசி ஹோட்டல் வந்து கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறதுனால இதோட வளர்ச்சியும் வந்து அபரிவிதமா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஃபியூச்சர்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா தான் நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல பார்க்கணும். அந்த வகையில தான் ஐடிசி இருக்குது, ஹெச்யூஎல் இருக்குது. ஹெச்யூஎல் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே அவங்களோட பிசினஸ் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் சீரீஸ்ல கூட எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிசிக்கு அப்புறம் ஹெச்யூஎல், நெஸ்லே இதுதான் வந்து ஜாஸ்தி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருக்கு. இவங்க வந்து இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் குவாலிட்டி வாலை வந்து தனியா பிரிக்கிறாங்க. அதனால வந்து இந்த கம்பெனியும் சரி குவாலிட்டி வாலுக்கும் கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்ற வகையில தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் டேட் எல்லாமே கிடைக்கும். இதோட ரேஷியோ 1:1 ரேஷியோல கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹெச்யூஎல் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸ்ல இருந்து ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் ஜாஸ்தி ட்ராக் பண்ற ஒரு ஸ்டாக் வந்து டாடா மோட்டார். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பிளக்சுவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு கம்பெனியா தான் இருக்கு. இதோட டாடா வந்து டீமேச்சர் ப்ராசஸையும் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதை பொறுத்த வரைக்கும் டிவிஆர் ஹோல்ட் பண்ணி மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் அப்படின்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன ஏமாற்றமா தான் போச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார் டிமெர்ஜரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்குதா இல்ல நெகட்டிவா இருக்குதா இல்ல பெரிய சேஞ்சஸ் இல்லையா அப்படிங்கிறது இதோட டிமெர்ஜர் நடக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டார் டிவிஆரை டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. டாடா மோட்டார்ல இருந்து ஒரு சப்சிடரி கம்பெனியா இருக்க டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து மார்க்கெட்ல விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர்வைஸ் கூடிய சீக்கிரம் இப்ப டாடா மோட்டார் வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா மோட்டார் பினான்ஸ் கம்பெனி தனியாகவும் பிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து 1:1 ரேஷியோல கொடுப்பா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வந்து ஒரு சில ஸ்டாக்கை வந்து நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கன்சிடர் பண்ணுவேன். பேரண்ட் கம்பெனியா இருக்கிற டாடா மோட்டார், ஐடிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்யூஎல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து பிரிஞ்ச கம்பெனியோட அட்ராக்டிவான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பிளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனியா இருக்குது. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இன்னும் ஹெவியான காம்படிஷன் காத்துட்டு இருக்கு. இவங்களுக்கு கடன் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு கடனையும் குறைச்சிருக்காங்க. இப்போ ஜாக்வார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் எல்லாமே வந்து இந்தியா யூஎஸ் டேரிஃப் வந்து சாங்ஷன் அதெல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இப்போ வந்து இங்கிலாந்து யூஎஸ் டேரிஃப் வந்து சைன் ஆயிருக்கிறதுனால அதுவுமே வந்து டாடா மோட்டாருக்கு ஒரு பிளஸா தான் இருக்கு. இருந்தாலுமே டாடா மோட்டார்ஸோட சேல்ஸை பொறுத்து இந்த கம்பெனி வந்து நல்ல பிளக்சுவேஷன் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்ஸ் தான். உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. ரிலையன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. 1100, 1200 அந்த லெவல்ல இருக்கிறப்ப இந்த ஸ்டாக்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு
கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு அக்குமுலேட் பண்ணோம். ரீசெண்ட் டைம்ல தான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து போனஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் இது இண்டஸ்ட்ரி PE விட கம்மியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 இயரா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. நீ வரப்போற நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ITC ஹோட்டல், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ஸ்டாக் ITC ஹோட்டல் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 37 இருக்கு, இது வந்து 67 இருக்கு. ITC ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ நீங்க ITC ஹோட்டல்ல இப்ப விலகி இருக்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரா இருக்கும். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 210 220 அந்த லெவல் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸா இருந்துச்சு. இப்ப பிளாக் ராக் பிளஸ் இவங்களோட டைஎஃப்ல கூடிய சீக்கிரம் வந்து AMC ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்ப இருக்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் ஜியோ பினான்சியல் சர்வீஸ் காஸ்ட்லியா இருக்கு. பேரண்ட் கம்பெனியா இருக்கிற டாடா மோட்டார்ஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ITC வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இப்ப வந்து பேட்டோட செல்லிங் பிரஷர் இருக்கு அப்படின்னா ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் HULயும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு 5% இந்த மாதிரி கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணுங்க. ITC ஹோட்டல் ஜியோ பினான்சியல் காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் விலகி இருக்கலாம். கண்டிப்பா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்படி ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து 400 வரைக்கும் போயிட்டு இப்போ 210 வரைக்கும் வந்துச்சோ அந்த மாதிரி ITCலயும் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த டைம்ல வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ITC மட்டும் நான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதர்வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா ஸ்டாக்குமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா இப்ப கரெக்டான டைமான்னு கேட்டா ஒரு சில ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் வெயிட் பண்ணி கரெக்டான டைம்ல என்ட்ரி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் SIP மாடல், லம்சம் மாடல் இந்த மாதிரி எதுல வேணாலும் நமக்கு கரெக்டான டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து எல்லா ஸ்டாக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நடந்த கார்பரேட் ஆக்ஷன் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கோசரமோ இல்லை வரப்போற ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கோசரம் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம கரெக்டான டைம்ல கரெக்டான வேல்யூஷன்ல என்ட்ரி கொடுத்து அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்டாக்ஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபியூச்சர் growth இருக்கிற ஸ்டாக்ஸ் எதை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.